சியான் விக்ரமின் தங்கலான், ரஞ்சித் தன்னனின் தங்கலான். தமிழ்நாட்டையே கலக்கக்கூடிய தங்கலானா வந்து அமைஞ்சிருக்குது. எப்படி இருந்துச்சு மூவி? ரஞ்சித் அண்ணா, விக்ரம் சார் உள்ளே வந்தாலும் அது எப்படி இருக்கும், ஒரு பூஸ்டாக இருக்குமா, பவராக இருக்குமா, அதுதான் இருந்தது. ஜிவி பிரகாஷ் அண்ணாவில் உள்ளே இருக்காரு, இசை பிச்சிட்டு இருப்பாங்க, நெருப்பு மாதிரி பண்ணியிருப்பாரு. எப்படி இருந்துச்சு மூவி? சூப்பராக இருக்குது. விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸ்டோரி. கொஞ்சம் ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராவான ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு மூவி இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விக்ரம் சாரா அதுன்ட்டு நாங்கள் ஒரு சீன்லையும் நல்லா தூத்து பார்த்துருக்கோம். நல்லா நடிச்சிருக்கோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆஸ்கார் வின்னிங். குட் வாட்ச். விக்ரம் எப்படி இருந்துச்சு? நல்ல மூவி, விக்ரம்காக பார்க்கலாம். அந்த படம் வந்து கமர்ஷியலாக நிறைய பேர் பார்க்குறவங்க பிடிக்குமான்னு தெரில, பட் ஸ்லோ பேஸ்டு மூவி. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். நல்லா இருந்துச்சு, ஆனால் சாங் கூட நல்லா இருந்துச்சு. சாங்லாம் பாட்டுலாம் செம்மையா இருந்துச்சா? சிரிக்கி சாங் நல்லா இருந்துச்சு. சங்கர், பாலா, ஒரு சில டைரக்டர் மாதிரி ரஞ்சித்தும் விக்ரமை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு நடிப்புக்கு நல்ல வேலை வாங்கியிருக்காரு. இது விக்ரமுக்கான முழு தீனி தான் சொல்ல முடியும். நல்லா இருந்தது படம், மூவி நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. என்னன்னா சுமார் தான், நம்ம என்டையர் ஸ்டோரியை வந்து அந்த கோல்டு எடுக்கிறதுக்காக அவங்க மேக் பண்ணுறதுனால படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆஸ்கார் அவார்டு கன்ஃபார்ம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, செம்ம பயங்கரமாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பாரஞ்சித் அங்கங்கே அவரோட நியூஸ் எடுத்திருந்தாரு. எப்பவும் போல அவரோட படம் எப்பவுமே பயங்கரம் தான். சூப்பர் தலைவா, நின்று பார்க்கலாம் 3 மணி நேரம் ஒர்த்து. ஏன் விக்ரம் தான் நடிப்பு நாயகன். நல்லா இருந்துச்சு படம், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. நான் அப்படியே விக்ரம் நடிப்பு எல்லாத்துக்கும் தெரியும். விக்ரம் அப்படித்தான் நடிப்பார், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெட்டப்லாம் எப்படி இருந்துச்சு? கெட்டப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆஸ்கார் கண்டிப்பாக உறுதினா வரும். ரஞ்சித் படம் இது, முழுக்க ரஞ்சித்துக்கு மட்டும் தான் இது. சூப்பராக இருக்குது. ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு படத்தை. இல்லை, நான் ஃபேன்லாம் இல்லை, ஆனால் ஃபேனே ஆயிடுவான் போல. அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. வேற லெவல் ஆக்டிங், வேற லெவல். தங்கலான் மூவி பார்த்தேன்னு சொல்றதை விட ஒரு ஆஸ்கார் மூவி பார்த்துட்டு வந்தேங்கிறத சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபீல் சூப்பர். தங்கலான், தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான், தரமான சம்பவம் தங்கலான், தங்க 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 தங்கலான். சியாம் விக்ரம் சாருக்கு ஏற்ற ஜோடியா மாளவிகி பாப்பா வந்து நல்லா நடிச்சிருக்கு. ஓகேவா? சிவி பிரகாஷ் செல்லக்குட்டி சினிக்கி உங்க அக்கா மேடா மினிக்கி. படம் பயங்கரமாக ஹிட் இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கலாம். ஏன்னா இது 200 வருஷம் முன்னாடி எப்படி எடுத்திருக்காங்க, அந்த ஹார்ட் ஒர்க்கு, ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அது கதுக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு மெனக்கெட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்களா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். கமர்ஷியலில் விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, அவ்வளோவா பிடிக்காது. மேக்ஸிமம் வந்து 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் 90s கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, இமேஜினேஷன் எல்லாமே கலந்து இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. நல்லா படம் தான். விக்ரம் ஆக்டிங் தான் ப்ரோ, புதுசாக இருக்குது. இப்போ படத்தில் அப்படி இல்லை, இந்த படத்தை பார்த்தா நல்லா பண்ணிக்கிறாரு. ஒரு எப்போவுமே எடுத்தாரு நல்லா இருக்கும். அந்த ஃபீல்ட்லேயே போனால் அதே மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு படத்துக்காக அவர் வந்து அவரே சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். இது நல்லா இருக்கு, நல்லா குடும்ப ஃபேமிலியாக பார்க்கலாம். அது தனியாக எல்லாம் வரலாம். நல்லா இருக்கு, மியூசிக்லாம் பங்கமாக இருக்கு. 10 out of எத்தனை கொடுப்பீங்க மியூசிக் படத்துக்கு? 10 தானே, 10 எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குண்ணா. எல்லாம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எல்லாமே ஓவராலாக படம் வியூ நல்லா இருக்கு. இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, பட் வேறு மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. 1000ல் ஒருவன் கொண்டாடாமல் விட்ட மாதிரி இதை யாருமே கொண்டாடாமல் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்துக்கோட ஆடியன்ஸ் கேட்டுக்கிறது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா நீங்க இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு விக்ரம். ரொம்ப நாள் வச்சு நான் ஒரு நடிப்பை நல்லா காமிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த தாத்தா விக்ரம் கேரக்டர் தான் வேற லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. தரமான விக்ரம் ஆக்டிங், ஜிவி பிரகாஷ் மியூசிக், ரஞ்சித்தோட இயக்கம் எல்லாமே பக்காவாக இருந்தது. படத்தில் ஹீரோயினுக்குலாம் செம்ம நல்ல லீட் ரோலாக இருந்துச்சு. பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ஒரு புரட்சி படம் மாதிரி. ரஞ்சித்லேயே ஒரு டிஃப்ரெண்டான நல்ல படம். படத்தோட ஹைலைட்டு ஜிவி பிரகாஷ் தாங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் சீனும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு அடுத்தடுத்த சீனுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி விக்ரம் நடிச்ச பழைய படம் ஹிட் ஆகல, இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக. அவரோட நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. அதில் ரொம்ப நல்லா தெரியுது. அரக்கன், அசுரன் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் வந்து உண்மையிலே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு கெட்டப்பை மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே வாழ்ந்தாரோ, கடைசி எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் அப்படியே ஒரு மனுஷனால் அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியறது. சூப்பர் படம் வந்து வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள்.